ஹாய் ஒருவன், இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன செய்ய போகிறேன்னா ஆனியன் பக்கோடா தான். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 ஆனியனை நல்லா நீட்டாக கட் பண்ணி இந்த மாதிரி உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்த ஆனியனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா ஆனியன்லேருந்து கொஞ்சம் வாட்டர் ரிலீஸ் ஆகும். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம், 3 பச்சை மிளகாய், 6 பல் பூண்டு தோலோட நல்லா அம்மியில் இடித்து போட்டுக்கணும். இந்த மசாலா எல்லாத்தையும் ஆனியனோட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா 1 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக. பெருங்காயம் எதுக்காக போடுறோன்னா கடலை மாவு யூஸ் பண்ணுறோம், அது டைஜஷனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்றதுனால தான் பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம். தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். லாஸ்ட்டாக இதில் தேவையான அளவுக்கு கருவேப்பிலை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்ல சூடான ஆயிலில் போட்டு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கணும். அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நல்ல கோல்டன் கலரில் கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். இதை எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.